ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல டீ கடையில செய்யற காஜா ரெசிபி தான் செய்ய போறேன். செய்யறது ரொம்ப சிம்பிள், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப மிக்சியில சர்க்கரையை நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ணோம்னா 1 கப் வரும், அதனால 1/2 கப் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்காச்சு. இதை ஒரு பிளேட்டில் நான் கொட்டிக்கிறேன். இப்போ 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். சர்க்கரையும் மைதாவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இப்போ ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா லைட்டாக சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, அதனால இலகலாகும். தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைய சர்க்கரை இலகலாகும். ஃபர்ஸ்டே தண்ணி அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் மாவோட பதம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை நீங்களும் செஞ்சிடாதீங்க. எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சு எனக்கு. எண்ணெய் மீடியம் சூடானதும் இதை உருண்டையை அதில் போட்டுருங்க. ரொம்ப சூடானதுனால உடனே டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிறப்பயே இந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டுடுங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் நின்று நிதானமாக ஃப்ரை ஆகும். உள்ளெல்லாம் நல்லா வேகணும். இது விரிசல் விடும் பாருங்க, இந்த மாதிரி விரிசல் விடும். அதனால சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ செகண்ட் பேட்சும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.